பாரம்பரியத்தின் தமிழ் கதைகள். தமிழ் டூன்ஸ். அண்ணி எப்படி இருக்கீங்க? நீங்க இங்க வருவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் அண்ணி. நீங்க இனி இங்க தானே இருக்க போறீங்க? ஆமா, அண்ணி இனி இங்க தான் இருக்க போறா. சரி சரி, அவளை நிக்க வச்சு பேச வேண்டாம். அம்மா நீ உள்ள போம்மா. ஆமா அண்ணி, நீங்க ரொம்ப நேரம் நிக்க வேண்டாம், நீங்க வீட்டுக்குள்ள போங்க. சரி ரோகிணி, நான் வீட்டுக்குள்ள போய் கொஞ்ச நேரம் தூங்குறேன். அம்மா, அப்பா உங்க கூட தானே வந்தாரு. அப்பா எங்க? நீங்க மட்டும் வந்திருக்கீங்க. அப்பா காலையில எழுந்துச்சு அப்படியே வேலைக்கு போயிட்டாரு. நீ அன்னிக்கு என்னென்ன வேணுமோ பக்கத்துல இருந்து எல்லாம் எடுத்து கொடு, சரியா? சரிம்மா, அண்ணி என்ன கேட்டாலும் பக்கத்துல இருந்து எடுத்து கொடுக்க. சரி சரி, போ போய் வேலையை பாரு. நான் செத்துட்டேன்னு நினைச்சீங்களா? நான் சாக மாட்டேன், நான் அமரேன். எனக்கு எதுவும் ஆகாது. நீங்க 3 நாகினிகளும் என்ன அழிச்சு பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. நீங்க பண்ண தப்பால அந்த நாகலோகமும் இந்த நாடும் தான் அனுபவிக்கும். நாகமணி இந்த தடவை நான் கைப்பற்றுவேன். இப்ப மறைஞ்சிருந்து உங்களை தாக்குவேன். ஜாக்கிரதையா இருந்துக்காங்க நாகினிகளே, சாவு நிச்சயம் உங்களுக்கு. இங்க என்ன நடக்கு? இன்னும் நாகக்கண்ணியை பத்தி எந்த தகவலும் வரல. இயற்கை ஏன் இவ்வளவு மாற்றம் தெரியுது? நான் சீக்கிரம் என்னோட ராஜ்க்கு வேற பழச ஞாபகப்படுத்தணும். நான் என்னோட காதல் வாழ்க்கையை பார்க்கறதா இல்ல இந்த நாட்டுக்காக நான் நாகக்கண்ணியை தேடுறதா? நாகக்கண்ணி, நீங்க எங்க இருக்கீங்க? உங்களை சீக்கிரம் நான் தேடுவேன். அதே சமயத்துல ராஜ்க்கு போன ஜென்மத்தில் உள்ளது எல்லாத்தையும் நான் ஞாபகப்படுத்துவேன். இதுல அந்த சூனியக்காரி யாரு? இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறேன். நான் இப்போ சிவன் கோயிலுக்கு போகணும். நிலா எவ்வளவு அழகா இருக்கு. இன்னைக்குதான் நிலா முழுசாக தெரிஞ்சிருக்கு. அண்ணி, என்ன இங்க வந்திருக்கீங்க? ஏதாவது உங்களுக்கு எடுத்து தரணுமா? ஒண்ணும் வேண்டாமா, என் ரூம்ல இருக்கிறதுக்கு கொஞ்சம் போரிங்கா இருந்துச்சு, அதான் ஒரு ரூமுக்கு வந்தேன். சரி அண்ணி, உட்காருங்க, உட்கார்ந்து பேசலாம். இருக்கட்டும்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் தூங்கிடுவேன். சும்மா உன்கிட்ட கொஞ்சம் பேசலாம்னு தான் வந்தேன். சரி அண்ணி, பேசலாம். ஐயோ, இன்னைக்கு முழு நிலவா? நீ கூட இந்த இடத்த விட்டா போகணுமே, நான் பாம்பா மாறிடுவேன். அண்ணி, இது என்னது? உங்க மூஞ்சில இப்ப மாற்றம் ஏற்பட்டுச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, எனக்கு தூக்கம் அதிகமா வந்தா இப்படிதான் இருக்கும். நான் போறேன். என்னால கட்டுப்படுத்த முடியலையே. நான் இப்ப என்னோட பாம்பு உருவத்துக்கு மாறியாகணும். அண்ணி, நீங்க ஒரு இச்சாதாரி நாகமா? ஏன் எங்கள்கிட்ட மறைச்சிங்க? நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன் ரோகிணி. நீ எனக்காண்டி ஒரு உதவி செய்யணும். இந்த உதவியை மட்டும் எனக்கு செஞ்சிரு. உன்னை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். அண்ணி, அழாதீங்க. என்ன உதவின்னு சொல்லுங்க, நான் உங்களுக்காண்டி செய்யறேன். ரோகிணி, எப்படியும் எனக்கு இன்னைக்கு குழந்தை பிறந்துரும். நான் செத்துருவேன். என் குழந்தைய நீ வளர்க்கணும். அண்ணி, என்ன சொல்றீங்க? உங்க குழந்தைய நான் வளர்க்கணுமா? அது மட்டும் இல்லாம நீங்க சாக போறீங்களா? ஆமா, என்னோட குறிக்கோள் என்னோட குழந்தைய இந்த பூமிக்கு கொண்டு வரணும். அதுக்கப்புறம் என்னோட உயிர் போயிரும். எனக்காக யாருக்கும் தெரியாம என் குழந்தைய நீ வளர்க்கணும் ரோகிணி. இந்த உதவி எனக்கு செய்வியா? அண்ணி, உங்களுக்காக நான் கண்டிப்பா இந்த உதவி செய்வேன். ஆனா நீங்க ஒரு இச்சாதாரி நாகினியே. ரோகிணி, இதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்ல. நான் ஹாஸ்பிடலுக்கு போறேன். நீயும் ஹாஸ்பிடலுக்கு வந்துரு. அண்ணி ஒரு இச்சாதாரி நாகினி. எதுக்காக எங்கள்கிட்ட மறைச்சாங்க? என்ன நடக்குது இங்க? இதுக்கு மேல என்னால கட்டுப்படுத்த முடியாது. நான் சீக்கிரம் பாம்பா மாறணும். ஹாஸ்பிடலுக்கு போகணும்.
இதெல்லாம் எதுக்காக நடக்கு? அன்னைக்கு எப்ப குழந்தை பிறக்கும்? அம்மா உங்களுக்கு எதுவும் ஆகாது, அழாதீங்க. உங்களுக்கு சீக்கிரம் குழந்தை பிறந்துரும், அழாதீங்க. அம்மா அதான் டாக்டர் சொல்றாருல்ல, அழாதீங்க, உங்களுக்கு சீக்கிரம் குழந்தை பிறந்துரும். உங்க குழந்தைக்கு நல்லா இருக்கும், எதுவும் ஆகாது, அழாதீங்க. இங்க என்ன நடக்கு? திடீர்னு ஏன் இயற்கை மாற்றம் ஏற்படுது? அன்னைக்கு எப்ப குழந்தை பிறக்கும்? குழந்தை சவுண்ட் கேக்கு. அப்ப அன்னைக்கு குழந்தை பிறந்துட்டா? சிவபெருமானுக்கும் குருதேவருக்கும் என் வணக்கம். குருதேவா, இங்க என்ன நடக்கு? இயற்கையா இவ்வளவு மாற்றம் ஏற்படுது? நாகக்கண்ணியே எங்க? அவந்திகா, உனக்கு இன்னும் எதுவும் புரியலையா? நாகக்கண்ணி அபரீக்ஷாவுக்கு குழந்தை பிறந்துட்டு, அதான் இவ்வளோ இயற்கை மாற்றம் ஏற்படுது. என்ன? நாகக்கண்ணிக்கு குழந்தை பிறந்துட்டா? குருதேவா, என்ன சொல்றீங்க? நாகக்கண்ணியவே நான் இன்னும் கண்டுபிடிக்கல. அப்ப எப்படி நாகக்கண்ணிக்கு குழந்தை பிறந்திருக்கும்? அவந்திகா, நாகக்கண்ணி அபரீக்ஷாவும் ஒரு மனுஷனுக்கு காதலிச்சு திருமணம் செஞ்சாங்க. அந்த மனுஷன் இறந்துட்டாரு. நாகக்கண்ணிக்கு சக்தி போயிருச்சு. சிவபெருமான் திரும்ப அவங்களுக்கு சக்தி கொடுத்தாங்க. அந்த சக்தியை வச்சுதான் இப்போ நாகக்கண்ணி ஒரு குழந்தை பெற்றிருக்காங்க. அதுதான் இந்த நாட்டையே காப்பாத்த போகுது. குருதேவா, நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணும் புரியல. நாகக்கண்ணியை நான் சாக விட மாட்டேன். நாகமோகினி இளவரசியே அது நடக்காது. ஏன்னா அபரீக்ஷாவோட தலையெழுத்த சிவபெருமான் அன்றே எழுதிட்டாரு. குருதேவா, நான் நாகமோகினியோட இளவரசி. நீ இளவரசியாவே இருந்தாலும் நாகக்கண்ணியோட சாவை யாராலையும் தடுக்க முடியாது. அந்த ஈசன் எழுதிட்டாரு. இனி உங்களோட வேலை அந்த குழந்தைய பாதுகாக்கிறது மட்டும்தான். குருதேவா, நாகக்கண்ணிய முக்கியம், உங்களோட குழந்தைய முக்கியம். ரெண்டுத்தையுமே நான் காப்பாத்துவேன். நான் இப்பவே போய் நாகக்கண்ணிய காப்பாத்துவேன். உன்னோட கஷ்டம் எனக்கு புரியுது நாகமோகினி இளவரசி. ஆனா அந்த சிவபெருமான் எழுதின தலையெழுத்த யாராலையும் மாற்ற முடியாது. நாகக்கண்ணி இன்னைக்கு போய் சேர வேண்டிய நாள். அம்மா, உங்களுக்கு குழந்தை பிறந்துட்டு, அழாதீங்க, குழந்தைய பாருங்க கொஞ்சம். டாக்டர், என் குழந்தைய என்கிட்ட கொடுங்க. டாக்டர், வெளியே நிக்கிற ரோகிணியை உள்ள வர சொல்லுங்க. டாக்டர், எங்க அன்னைக்கு என்ன குழந்தை பிறந்திருக்கு? நல்லா இருக்காங்களா ரெண்டு பேரும்? அம்மா, உங்க அன்னைக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குமா? நல்ல விஷயம்தான். என்ன டாக்டர் சொல்றீங்க? பெண் குழந்தையா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாம்மா, இது சந்தோஷமான விஷயம்தான். ஆனால் இதில் ஒரு சோகமும் நிறைஞ்சிருக்கு. அதையும் சொல்கிறேன், கேளு. என்ன டாக்டர் சொல்றீங்க? நீங்க சொல்றத பார்த்தா ஏதோ பெரிய விஷயம் இருக்கு போலயே. ஆமாம்மா, உங்கள் அண்ணி சாக போகிறாங்க. ஆமாம்மா, உங்கள் அண்ணி இன்னும் 1 மணி நேரத்தில் இறந்துருவாங்க. டாக்டர், நான் எங்க அண்ணியை இப்பவே போய் பார்க்கணும். அண்ணி, கூப்பிட்டீங்களா? ஆமா ரோகிணி, நான் அப்ப சொன்னதை இப்பவும் சொல்றேன். என் குழந்தைய மட்டும் எங்கேயாவது கண்காணாத இடத்துல போய் வளர்த்துரு. ப்ளீஸ் ரோகிணி, எனக்காக மட்டும் இதை பண்ணு. இங்க என்ன நடக்குன்னு என்னோட மக 18வது வயசு பிறந்த நாள் உனக்கு தெரியும் ரோகிணி. அண்ணே, நீங்க கவலைப்படாதீங்க. நான் கண்டிப்பா உங்க குழந்தைய வளர்ப்பேன். இது நான் உங்களுக்கு தர்ற வாக்கு. உனக்கு ரொம்ப நன்றி ரோகிணி. எப்படியும் நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல இறந்துருவேன். இது உங்க குடும்பத்துக்கு கூட தெரியாம என் குழந்தைய வளர்க்கணும். நீ இதுக்கான விடை என்ன உனக்கு சீக்கிரம் தெரிய வரும் ரோகிணி. ஒன்ன மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. அண்ணி, உங்களுக்கு என்னாச்சு? உங்களுக்கு நான் வாக்கு தரேன் அண்ணி. உங்க குழந்தைய நீங்க சொன்ன மாதிரி யாருக்கும் தெரியாம எங்கேயாவது கொண்டு போய் வளர்ப்பேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு நேரம் கதையை பார்த்தீங்கல்ல. கொஸ்டின் கேட்கட்டா? இதுல வர்ற நாகமோகினியோட காதலன் பேர் என்னது? ஆப்ஷன் ஏ ராஜ், ஆப்ஷன் பி பிரதாப். இந்த ரெண்டுல யாருன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ இந்த சண்டே வரும், மறக்காம பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.